என்னடா இவ இப்படி ஆடிட்டு கிடக்கா? அடியே சின்ன பொண்ணு, ஐயோ கையில சாவி கூட கொண்டாடலையே. அடியே டோப்ப மாட்டா, எதுக்கடி சாவி கொண்டாடலன்ற? ஏண்டி நீ தானடி வலிப்பு வந்து ஆடிட்டு கிடக்க, சாவிக்கு குத்தா கம்முன்னு இருப்பல்ல? அடிப்பாவி, கிளாசிக் டான்ஸ் பத்தி உனக்கு என்னடி தெரியும்? என்னது கிளாசிக் டான்ஸா? எந்த கிளாஸ்ல போய் டான்ஸ் ஆடணும்? ஆமாண்டி, கிளாசிக் டான்ஸ்னா கிளாஸ்ல போய் ஆடணும், பிரேக் டான்ஸ்னா பிரேக்ல போய் ஆடணும். சரி, என்ன பட்டிக்காடு பண்டாரண்டி நீ? ஆமாண்டி, நான் பட்டிக்காட்டு பண்டாரன், நீ என்ன சிட்டி கேர்ள் நினைப்போ? சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் சிட்டி கேள் தான். இங்க பாரு, நான் ஃபேன் ஷர்ட் போட்டு சுத்திட்டு கிடக்கேன், நீ வெறும் நைட்டி எல்லாம் மாட்டிட்டு சுத்திட்டு கிடக்க. ஆமா, பொல்லாத பேண்ட் ஷர்ட் எப்ப பார்த்தாலும் இதே மாட்டிட்டு தான் சுத்திட்டு கிடக்க. நானும் பாரு நைட்டி போட்டுக்கின்னு அழகா எந்த வேலை செஞ்சாலும் ஈஸியா இருக்கும். சரி சரி கத்திரிக்காய் மண்டை, உனக்கு எனக்கு ஏன் பிரச்சனை? ரெண்டு பேரும் சமாதானமா போயிடுவோம். ஆமாண்டி, நான் ஈரான் நீ ஈராக்கு, ரெண்டு பேருக்கு போர் நடக்குது பாரு, அதனால நம்ம சமாதானமா போயிடுவோம். ஆஹா, இவ எப்படி பேசினாலும் சுத்து போறாளே, இவ வழியிலேயே போவோம். அடியே டோப்பா மாட்டேன், உனக்கு எனக்கு எதுக்கடி வளவடன்னு பேச்சு? இங்க பாரு, பிரியாணி எல்லாம் நிறைய செஞ்சு வச்சிருக்கேன், நீ வேணா ஒண்ணு வாங்கிட்டு போ. ஆமாண்டி, இப்ப என்னன்னா பிரியாணி வாங்கிக்கன்னு சொல்லுவேன், அதுக்கப்புறமா பிரியாணி வாங்கிட்ட பிறகு 500 1000ன்னு சொல்லுவேன். எனக்கு எதுக்கு வம்பு? நீ வேணா உன் பிரியாணி வேணா. ஐயோ, என்ன இது வந்த மொத கஸ்டமரே இப்படி சொல்றாளே? அடியே நீலமண்ட, நீயே இப்படி சொன்னா எப்படி சொல்லு? நீ தான் வந்ததுலயே மொத கஸ்டமர், நீ போனி பண்ணாதாண்டி எல்லாரும் வந்து வாங்குவாங்க. அது என்ன உண்மைதாண்டி சின்ன பொண்ணு, நான் போனி பண்ணாதான் எல்லா கடையிலுமே ஓஹோன்னு ஓடும், இப்படிதான் எல்லாரும் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் ஒரு முக ராசி வேணும்டி. யாரு நீ? அடி அதுவும் முகராசி, அத பத்தி நீயா பேசுற? வெளியே சொன்னா பிரச்சனை, எனக்கு ஏன் நம்ம ஆடு கிடக்க. ஆமாண்டி நீலமண்ட, நான் எப்பவுமே கடை போட்டா நீ தான் மொத வந்து வியாபாரத்துல போனி பண்ணணும்னு நினைப்பேன். அதே மாதிரி மொத கஸ்டமரா நீ வந்து புட்ட, அந்த வியாபாரத்தை பண்ணிவிட்டீங்கன்னா உனக்கும் அமோகமா இருக்கும், எனக்கும் அமோகமா இருக்கும். உனக்கு அமோகமா இருக்கிறதெல்லாம் சரி, எனக்கு ஏடி அமோகமா இருக்கு? என்னடி நீலமண்ட இப்படி பேசிவிட்ட? மொத நீ என் கடையில ஒரு போனிய போடு, அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு நீயே பாப்ப. புது வேலையில அரைச்சி தொடர் கொண்டையில் நான் நினைச்சி தொடர் மாமா கிட்ட பேச போற மணி கண்ணை காட்ட. ஆமாண்டி, சன்சிங்கரு தேவியானி வந்திருக்காங்க பாரு. என்னடி சின்ன பொண்ணு, சோறு கீரி என்ன அன்னதான போட போறியா என்ன? அடிப்பாவி, சோறு எங்க அன்னதான போட போறேன்? அப்புறம் ஏன்டி குண்டானா செஞ்சு வச்சுட்டு கிடக்க? அதுவும் முட்டை எல்லாம் மெதன்னு மிதக்குது. ஆமாண்டி, மிதக்குண்டி மிதக்கும். இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு காசு கொடுத்து வாங்கியாருந்து கடையை போட்டு வச்சா இவ ஓசில கிடைக்குமால வந்து கேக்குறா. அப்ப இது ஓசில குடுக்கறது இல்லையாடி? ஆமாண்டி, ஓசில எது கொடுத்தாலும் வாங்கிக்குவேன். ஒரு நாள் பாரு, எதையாவது செஞ்சு பேதி மாதிரியை கலந்து கொடுக்க போறேன், அதுக்கப்புறம் நீ என்ன ஆவறன்னு பாரு. அடி கொலகாரி, பேதி மாத்திரையை கலந்து கொடுப்பாமல்ல பேதி மாத்திரை? அடியே, நீ சாதாரணமே கடை போட்டு வித்தா சாப்பிட்டாலே பேதி ஆவற மாதிரி தான் இருக்கும், நீ இதுல வேற பேதி மாத்திரை வேற கலக்க போறியா? அடியே டோப்ப மண்டை, ஒருத்தி கடையை போட்டு காலையில இருந்து கத்திட்டு கிடக்கேன், நீ கலக்கம் போட்டு என் வியாபாரத்தையே கெடுத்துட்டு போல. ஐயோ, பெரிய பொல்லாத வியாபாரம். என்னடி, யானை வித்துட்டு இருக்கியா இல்ல குதிரை வித்துட்டு இருக்கியாடி? அடியே ஊதா மாட்டேன், உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல. யானை விற்கணும் குதிரை விற்கணும், குதிரையும் யானை வாங்குறதுக்கு உங்ககிட்ட காசு இருக்குதா? எந்த ஊர்லடி யானையை குதிரை விக்கிறாங்க? அப்படியெல்லாம் வித்தினா போலீஸ் புடிச்சு போய் லாடம் கட்டிட்டு லாடம். சரிடி அதை விடுடி, இப்ப என்னதான் உன் கடையில போட்டு வித்துட்டு கிடக்குன்னு உன் கடையை காட்டு. ஆமாண்டி, என் கடையை பாக்குறதுக்கு உனக்கு முத கண்ணு இருக்கா? ஏண்டி, எனக்கு கண்ணு இல்லாமல கிடக்கு? நான் 2 கண்ணு வச்சிருக்கேன்டி, கண்ணு இருக்கான்னு கேக்குறேன். பின்ன இவ்வளவு நேரம் கத்திட்டு கிடக்கேன், பிரியாணி பிரியாணி பிரியாணின்னு சொல்லிட்டு இதே கொண்டா அடுக்கி வச்சிருக்க, கண்ணு இல்ல கிண்ணு இல்லன்னு சொல்லிட்டு கிடக்கே. சரோஜக்கா, பிரியாணி எல்லாம் நல்லா கமகமன்னு வாசனமா வருது, வாங்கக்கா ஆளுக்கு ஒரு பிளேட் எடுத்து உள்ள விடுவோம். அதுவும் சரிதாண்டி, ஆனா இவ வெளியே தான் ஓவரா சொல்லுவா, அதுக்கு தான் முடிச்சிட்டு கிடக்கேன். என்னடி வசந்தி, அங்க குசு குசுன்னு எப்படியும் வீட்டுல சோறு கீழ் பொங்கி இருக்க மாட்டேன், எங்கேயாவது ஓசில கீசல கிடைக்குமான்னு சுத்தி வரியா? என்னக்கா இவன் இப்படி சொல்றா? நான் என்ன ஓசிக்கா சோத்து கலைஞ்சிட்டு கிடக்கேன்? பின்ன இல்ல பாரு, காலையில என்கிட்ட தானடி ஒரு தட்டு நிறைய சோறு வாங்கி தின்ன. ஏக்கோ, அதெல்லாம் எங்க சொல்லிட்டு கிடக்க? அதெல்லாம் சும்மா ஒரு பெரக்கா ஒரு தட்டு வாங்கி சாப்பிட்டேன், அதுக்காக சொல்லியே காட்டுவேன்? அடியே, நான் எங்க போறேன் எங்க வரேன்னு என் பின்னாடி என்ன கேமரா வச்சு சுத்திட்டு கிடக்க? ஆமாண்டி, உன் பின்னாடி கேமரா வச்சுதான் சுத்திட்டு கிடக்கேன். அடி போடி பைத்தியக்காரி, கழுத கிட்ட குட்டிச்சோறு. நீ எங்க இது வரைக்கும் சோத்த பொங்கி இருக்க? எப்பவுமே ஓசில தாண்டி சுத்தி வாங்கிட்டு கிடப்ப, அதனாலதான் உன் பேரு ஓசி வசந்தி வந்துச்சு. நீங்க பாரு சின்ன பொண்ணு, என்ன பத்தி என்ன வேணா பேச, ஆனா என் ஸ்டேட்டஸ பத்தி மட்டும் எதுவும் பேசாத சொல்லிட்டேன். ஆமாண்டி, ஆமா, டேட்டஸ் டேட்டஸ் பொல்லாத டேட்டஸ், வீடா வாங்கி தின்றதெல்லாம் ஒரு டேட்டஸா? ஆமாண்டி, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களா எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க, இன்னைக்கு கொடுத்துப்போ நாளைக்கு வாங்கிப்போ, உனக்கு என்ன? அடிப்பாவி, 10 வருஷமா உன் வீட்டு பக்கத்துல தாண்டி இருக்கேன், இது வரைக்கும் வாங்கிக்கிறிய கோசம் ஒரு டைம் அது கொடுத்துருப்பியா? போதுமாடி ஓசி வசந்தி, உன் பக்கத்து வீட்டுக்காரங்களே சொல்லிட்டாங்க. ஏக்கோ, என்ன நீங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, இதுக்கப்புறம் உங்க வீட்டு பக்கம் நான் வரவே மாட்டேன், எதுவுமே நான் வாங்க மாட்டேன் பாத்துக்கோங்க. என்னடி, என்ன இங்க பிரச்சனை? அடடே புஷ்பாக்காவா, வாங்கக்கா வாங்க. நீங்க ஒரு ஆள் இல்லாதான் இங்க குறையா இருந்துச்சு, நீங்களும் வந்துட்டீங்களா? இவளுங்க 2 பேரும் பேசாத மீனே பேசி சண்டை போட்டு கிடக்காங்கக்கா, அவங்களை விட்டுட்டு நீங்க வந்து வியாபாரத்தை பாருங்க, ஓடியாங்க வந்து ஒரு பிரியாணி வாங்க. அடியே சின்ன பொண்ணு, கிளப்பிவிட்டதே நீ தான். நாம ஆட்டி எங்கே பிரியாணி வாங்கலான்னு வந்து எனக்கும் டோப்பா மண்டிக்கு சண்டையை உருவாக்கி விட்டுட்டு இப்ப என்னன்னா புஷ்பாக்கா வந்தவனே புஷ்பாக்கா கிட்ட கூப்பிடுறியா? என்னடி வசந்தி, என்னதான் உங்களுக்கு பிரச்சனை?
ஏண்டி சரோஜா நீயாவது சொல்லு. அதெல்லாம் ஒண்ணு வாக்கிய வரப்பு சண்டை இல்லக்கா. அப்புறம் ஏறி கத்திட்டு கூவிட்டு கிடக்கீங்க. நம்ம சின்ன பொண்ணு இருக்கால, அவதான் ஓசி வசந்தின்னு வசந்தியை போட்டு கிண்டல் வச்சிட்டு கிடக்கா. ஏண்டி சின்ன பொண்ணு வசந்தியை போட்டு கிண்டல் வச்சிட்டு கிடக்க? இப்படி கேளுங்க, அவளை நல்லா நாக்கு புடிங்கிற மாதிரி 4 வார்த்தை கேளுங்க. இல்லக்கா கடையை போட்டு எங்க சும்மா பொழுது போதேன்னு வாயை கொஞ்சம் கிளறி விட்டேன். சின்ன பொண்ணு உங்க சண்டையே இதோட நிறுத்திக்கங்க. பிரியாணி எம்புட்டுடி நல்ல வாசமா மணக்க இருக்கு. ஏக்கோ ஒரு பார்சல் பிரியாணி வாங்கினா 100 ரூபாய், அதுவே குஷ்கா வாங்கினா 80 ரூபாய், முட்டை வச்சு கொடுத்தா 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா 120 ரூபாய், அதுவே பார்சல் பண்ணா மொத்த டோட்டல் 150 ரூபாய் எடுத்துக்கோ. இது என்னடி பகல் கொள்ளையா இருக்கு? ஏக்கோ இது என்ன பகல் கொள்ள, எல்லாருமே இப்படிதான் விக்கிறாங்க. ஏக்கோ நீங்க எப்படி வாங்கினாலும் ஒரு 10-20 தான் முன்ன பின்ன இருக்கும், அதே கொடுத்தாலே எனக்கு ப்ராஃபிட் தானே. பாத்தியா காவல எப்படி ஃப்ராட் தனம் பண்ணி பிரியாணி விக்கிறான்னு, கடைசியில என்ன போய் ஓசி வசந்தி கூட்டிட்டு கிடக்கா. அடியே ஃப்ராடா இருந்தாலும் நியாயமா இருக்குது இல்லையா? நான் உன்னை ஏமாத்தி வாங்கி தரல. இப்போடி கேட்டே வாங்கி தரலாம். இந்த மாதிரி எல்லாரும் ஏமாத்தி பழைக்கிறது தான் அசிங்க கேவலம். தூ அடக்கடவுளே, இவ என்ன கேவலமா துப்புறா. நல்ல வேளை பிரியாணில படாம இருந்தா சரிதான். அடிப்போடி வசந்தி, உனக்கு வேணா பிரியாணி வேணானா போய்க்கினே வர கஷ்டமா இருக்காது, வழி விடு. உனக்கு என்ன, இதெல்லாம் உன் வீட்டு ரோடா? இது அரசாங்க சொத்து, பொது சொத்து. நான் இங்கதான் நின்னுட்டு கிடப்பேன். சரி அப்படின்னா சாப்பிடறவங்களை பார்த்து வேடிக்கை பாரு. சின்ன பொண்ணு, இப்ப நீங்க 2 பேரும் சண்டையை நிறுத்த போறீங்களா? இப்ப நாங்க வேற கடைக்கு போட்டுமா? ஐயோ புஷ்பாக்கோ, உங்களை நம்பிதான் கடையை போட்டிருக்கேன், தயவு செஞ்சு எங்கேயும் போயிடாதீங்க. அடியே சின்ன பொண்ணு, அப்ப நீ புஷ்பாக்கா நம்பிதான் கடை போட்டிருக்க. முன்ன வந்தவனே என்ன நம்பி போட்டேன்னு இப்ப புஷ்பாக்காவை சொல்றேன். அப்ப நான் கிளம்பிட்டா? ஐயோ டோப்ப மாட்டா, எல்லாரையும் நம்பிதான் நான் கடையை போட்டிருக்கேன். பாத்தி அடி சின்ன பொண்ணு, உன் வாயில நீயே சொல்லிட்ட எல்லாரையும் நம்பி கடை போட்டிருக்கேன்னு. அப்ப நானும் தானே அதுல இருக்கேன், என்னையும் நம்பி தானே கடை போட்டிருக்கேன். அடியே நான் எல்லாரையும் நம்பிதான் கடை போட்டேன், தயவு செஞ்சு பிரியாணி வாங்கி சாப்பிட்டு பாருங்க. சின்ன பொண்ணு, கடை தெருவுல பிரியாணி வாங்க போனாலே ஒரு பிரியாணி 100 ரூபான்னு கொடுக்காங்க. நீ என்னடா 150 ரூபாய்க்கு பில்லு போடுற? அது மட்டும் இல்லக்கா, ஒரு முட்டை விக்கிறதே 5-6 தான், அதுக்கு 20 ரூபான்னு போட்டுல கொடுக்கா. அடியே ஏமாத்தி விக்கிறதுக்கு ஒரு அளவு இருக்கணும். அநியாயத்துக்கு இப்படி ஏமாத்தி விக்க கூடாது. டோப்ப மாட்டா, எங்க பாரு 5-6 முட்டையை வாங்கி அப்படியே கொடுத்தாதான் நான் 5-6 விற்பேன். அதுல தண்ணி ஊத்தி முட்டையை போட்டு உரிச்சில கொடுக்குறேன், அப்ப 20 ரூபா தானே வரும். ஆமாண்டி, முட்டையை போடுற கோழிக்கு அவ்வளவு மதிப்பு இல்ல, ஆனா அந்த முட்டைக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கு பாரு. ஏக்கோ யார் சொன்னது கோழிக்கு மதிப்பு இல்லைன்னு? இப்பெல்லாம் சோறு இருக்குதோ இல்லையோ, ஒரு வீட்டை போல கறி இருக்குது, கறி இல்லைன்னா சாப்பாடே இறங்குறதுல பாத்துக்கோங்க. அது என்ன உண்மைதாண்டி சின்ன பொண்ணு, எங்க வீட்லயும் அப்படிதான் நடக்குது. அடியே சின்ன பொண்ணு, பிரியாணி விலை 150 விக்கிறதெல்லாம் ரொம்ப ஓவர் டி. ஒரு 100 ரூபாய் கம்மி பண்ணி கொடுடி, இப்பதானே நாங்களும் வாங்க முடியும். மத்த இடத்துல குடுக்கற மாதிரி நீயும் கொடுத்தா தானடி உங்க கடையும் ஓடும். என்ன புஷ்பாக்கா நீங்களே தெரியாதனமா பேசுறீங்க, மத்த கடை கூட நம்ம கடையை கம்பேர் பண்றீங்களே. என்னடி இது, என்ன டாடா பிர்ல கடையா இல்ல 5 ஸ்டாரா 3 ஸ்டாரா? இது ரோட்டு கடை தானே. அடியே இது ரோட்டு கடையா இருந்தாலும் எல்லா கடையிலயும் தட்டு வச்சுல உங்களுக்கு சோறு போடுவாங்க. ஆனா நம்ம கடையெல்லாம் அப்படி கிடையாதுடி. எல்லாருக்கும் ஹெல்த்தா சாப்பிடணும், ஹெல்த்தா தண்ணி குடிக்கணும், ஹெல்த்தா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே வாழை இலை கிளாஸ். அது மட்டும் இல்ல, நம்ம கடையில இருக்கிற எல்லாமே ஹெல்த்தான விஷயம் தாண்டி. இந்த மாதிரி சாப்பிடும்போது உடம்புக்கு எந்த தீங்கும் வராது. அதனாலதான் நம்ம கடை பிரியாணி 150 ரூபா கொடுக்குறேன். ஏன்டி சின்ன பொண்ணு எல்லாத்துலயும் ஹெல்த் பாக்குறியே? இந்த கறியே ஒரு டேஞ்சர் தான். அது எப்படி டேஞ்சரா ஆகும்? உயிருள்ள கோழியா வாங்கியாந்து நல்லா உரிச்சு சுடு தண்ணி போட்டு அலசில செஞ்சு வச்சிருக்கேன். அடியே நீ உயிரோடு செஞ்சு வச்சிருந்தாலும் இது டேஞ்சர் கோழி தான். ஒயிட் கோழி எப்பவுமே டேஞ்சர் கோழி தான். நாட்டு கோழி தான் நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் வச்சிருக்கிற ஒயிட் கோழி வந்துட்டு நல்ல பில்லு முள்ளு எல்லாத்தையும் சாப்பிட்டுதான் வளர்ந்து கோழி. சின்ன பொண்ணு, யாரை ஏமாத்த பாக்குற? ஒயிட் கோழினாலே ஊசி போட்டுதான் வளர்ப்பாங்க. அது எங்க பில்லு சாப்பிடும், அது எங்க முள்ளு சாப்பிடும். ஆஹா, இவளுங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்காளுங்களே, எப்படி ஏமாத்தினாலும் முடியாது போல இருக்கு. என்ன சின்ன பொண்ணு, வெளியே குறைக்கியா இல்ல நாங்க வேற கடைக்கு போவா? சரிக்கா, உங்களுக்கு வேணாம் எங்களுக்கு வேணாம், ஒரு 10 ரூபா கம்மி பண்ணிக்கின்னு 140 ரூபாய்க்கு கொடுக்குறேன், தயவு செஞ்சு சாப்பிட்டு கிளம்புங்க. ஆஹா, அதெல்லாம் முடியாதுடி. 100 ரூபாய்க்கு வேணா தா, அப்பதான் நாங்க சாப்பிடுவோம். இல்லைன்னா உன் பிரியாணியே வேணா நாங்க கிளம்புறோம். காலையில யார் மூஞ்சில முழிச்சுனோ தெரியல, மொத்தமா நம்மளுக்கு மொட்டையை அடிச்சுட்டு போயிடுவாங்க போல. என்னடி சின்ன பொண்ணு, 100 ரூபாய்க்கு கொடுக்குறியா கொடுக்க மாட்டியா? ஒரே பேச்சு நாங்க கிளம்பிக்கினே இருக்கிறோம். 100ன்றதெல்லாம் ரொம்ப கம்மிக்கா, 150 ரூபான்னு சொல்லி 100 ரூபான்றதெல்லாம் ரொம்ப கம்மி. ஒரு 20 ரூபாய் வேணா கம்மி பண்ணி ஒரு 130 கூட வாங்கிக்கோங்க. ஆஹா, இது ஒண்ணு செருபடாது, நாங்க கிளம்புறோம். என்னக்கா நீங்க முதலுக்கே மோசம் பண்ணி விடுங்க போல. சரி எங்கன்னா போனா போட்டு 100 ரூபாய்க்கே தரேன். அப்படி வா வழிக்கு, எப்படி நம்ம வழி தானே வந்தாகணும். சரி இந்தாங்கக்கா பிரியாணி. கையில வாங்கின உடனே நல்ல மனமா இருக்கு, சாப்பிட்டா எம்மா ருசியா இருக்கும். ஆமாடி வசந்தி, நல்ல மனமா தான் இருக்கு. சாப்பிட்டு தான் பாக்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. புஷ்பாக்கா, ஆனா நீங்க ரொம்ப டேஞ்சரான ஆளு. எப்படியோ என்னை ஏமாத்தி 100 ரூபாய்க்கு பிரியாணி வாங்கிட்டீங்க பாரு. அடி போடி, இதுவே இன்னும் 50 ரூபாய்க்கு வாங்கிருக்கலாம். 100 ரூபாய்க்கு வாங்கினதே ரொம்ப அதிகம் தான். அடியே சின்ன பொண்ணு, புஷ்பாக்காவுக்கு தண்ணி கூடு. உன் பிரியாணி சாப்பிட்ட உடனே விக்கலே வந்துருச்சு. ஆமாண்டி வசந்தி, இவதான் கேள்வி கேட்டிருப்பா. பிரியாணி குடுத்துட்டு குறைச்சு வாங்குறல, அதனால இவ திட்டி இருப்பா. அதான் இங்க பாருங்க, பிரியாணிக்கு மட்டும்தான் 100 ரூபாய், தண்ணிக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா 20 ரூபாய் கொடுக்கணும். அடிப்பாவி, பகல் கொள்ளையே இருக்கடி. கொஞ்சம் தண்ணி குடுக்கிட்டு 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேக்குறாளே. அடியே சின்ன பொண்ணு, தவிச்ச வாய்க்கு தண்ணி குடுக்கணும்டி. விக்கல் வர வாய்க்கு தண்ணி எடுத்து ஊத்தணும். தண்ணி குடுறி. ஆஹா, அதெல்லாம் முடியாது. முத காசு, அதுக்கப்புறம் தான் தண்ணி.